வணக்கம் மக்களே. தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளரான ராஜ்மோகன் அவர்கள் தளபதியை பற்றியும் டிவிகே பற்றியும் பேசியிருக்காரு. என்னடா இவர் பேச்சாளராக இருந்தார். ஸோ நிறைய ப்ரோக்ராமில் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ரீசெண்ட் டைம்ஸில் தளபதி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுவார், அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இவ்வளோ பேசுனதுக்கு எப்படா இவருக்கு பதவி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்செல்லாம் நிறைய அடிபட்டுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா தளபதி நடத்தின முதல் மாநாட்டில் இவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ பின்னாடி நிறைய இப்போ ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ மாநாடு நடக்க வேண்டி இருக்கிற ஒரு சில நாட்களுக்கு முன்னே தான் அவரோட அப்பா தவறியிருக்காரு. ஸோ என் வாழ்க்கையில் துயரமான நிகழ்வு அது. அந்த சமயத்தில் தான் விஜய் சார் எனக்கு பல முறை ஃபோன் பண்ணி எனக்கு ஆறுதல் கூறினார். ஸோ தேவையான உதவிகளையும் செய்து கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது போல் இத்தனைக்கும் அப்போது மாநாட்டுக்கான இறுதிக்கட்ட வேலைகள்லாம் நிறைய இருந்துச்சு. ஆனால் அதுக்கு நடுவில் தளபதி அவர்கள் கால் பண்ணி விசாரிச்சுட்டே இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸோ மாநாட்டுக்கு நீங்கள் வர வேண்டாம், கலந்து கொள்ள வேண்டாம், குடும்பத்தோடு இருங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ முதல்ல இருந்தே தமிழக வெற்றிக் கழகத்தில் ஒரு பங்கு ஆட்டிட்டு தான் இருந்திருக்காரு. ஸோ அது நமக்கு வெளியே தெரியாமல் இருந்திருக்கு. இப்போ பதவி கொடுத்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக தெரிய ஆரம்பிக்குது. இந்த ரீசன் இன்டர்வியூவில் அவரே சொல்லும்போது கிளியர் கட்டாகவே தெரியுது. இவர் கரெக்டான ஆள் தான் கொள்கை பரப்பு செயலாளர்னு கொடுத்தது. ஏன்னா மேடையில் எப்படி பேசணும், அதை நாகரிகமாக எப்படி டெலிவர் பண்ணணும், எப்படி போய் மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு விஷயத்தை அப்படிங்கிறத கற்று தேர்ந்தவர். நல்லாவே கொண்டு போய் சேர்ப்பார். அவரோட பேச்சு நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். அழகாகவும் இருக்கும், அறிவாகவும் இருக்கும், திறமையாகவும் பேசுவார். ஸோ இவரோட பேச்சு எல்லா விதமான மக்கள்கிட்டமே கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பேச்சாக இருக்கும். ஸோ இவரோட திறமையும் அதில் பங்கு பெறும். ஸோ கரெக்டான ஆளை சூஸ் பண்ணியிருக்கார் தளபதி விஜய் அவர்கள். ஸோ இவர் டிவிகேல இணைஞ்சதும் சேர்ந்ததும் இன்னொரு பலமாக பார்க்கப்படுது. ஸோ வருங்காலில் டிவிகே பயங்கர ஸ்ட்ரென்த் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதோட இம்பேக்ட் இன்னும் கூடிகிட்டே தான் இருக்கும். ஸோ அதான அரசியல் மாற்றத்துக்கான ஏற்ற மாதிரி ஆட்கள் இப்போ ஃபில் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வரதுக்கான ஆயத்தமான நிலைமையில தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இன்னும் கண்டிப்பாக வேறு லெவலில் கொண்டு வருவாங்கங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.